தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. How to write RTA application. RTA மனுவை எழுதுவது எப்படி? லாஸ்ட் வீடியோவில் நம்ம RTAவோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ RTA ஆக்டில் எதெல்லாம் இம்பார்ட்டனாக கொடுத்துருக்கோ அதில் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் RTA அப்ளிகேஷனை எப்படி எழுதுறது அதற்கான அடுத்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ அதற்காகவும் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் முதல் கட்டமாக ஒரு RTA மனுவை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன, எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கை பார்ப்போம். இனி வரும் வீடியோவில் நான் வந்து அதற்கு அடுத்து முதல் அப்பீல் என்ன, செகண்ட் அப்பீல்னா என்ன, அது எப்படியெல்லாம் பண்ணுறன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தனித்தனி வீடியோவை அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த RTA மனு எதுக்காகன்ட்டு. இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான சில சர்டிஃபைட் காப்பீஸ் அண்ட் தென் வந்து அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து நடக்கிறது, பப்ளிக் ரிலேட்டடாக இருக்க ஆஃபீஸில் எதெல்லாம் நடக்குதுன்ற நீங்கள் பொதுவான ஒரு மனுவும் போடலாம். இல்லை உங்களுக்கு தேவையான சில சர்டிஃபைட் காப்பீஸ் வேணும்னா அதற்கான இந்த மனு மூலயமா அந்த காப்பீஸை வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக பெறக்கூடிய ஒரு RTA அப்ளிகேஷன் மெத்தட். ஸோ 2005 இந்த பர்டிகுலர் ஆக்ட் வெளிவந்தது. ஸோ அதன் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த RTA ஆக்டில் சிம்பிளாக சில விஷயங்களை கேள்வி கேட்டு அதற்கான பதிலை 30 நாளைக்குள்ளே பெற முடியும். அப்படி வராத பதிலுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை அப்பீல் வந்து போகலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக அதுக்கான ஸ்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு RTA மனு பேசிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மனு மூலயமா நீங்கள் என்னெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த மனு எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மனு எழுதுறதுக்கு ஜென்ரலாக ஒரு A4 ஷீட்லேயே இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து ஈவன் கையிலையும் எழுதலாம், இல்லை நீங்கள் டைப் பண்ணியும் இந்த மனுவை வந்து அனுப்பலாம். ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் இந்த மனுவை அனுப்புறது தான் பெட்டரான ஒரு சொல்யூஷன். பிகாஸ் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும் பொழுது அந்த அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து எந்த தேதியில் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இந்த பர்டிகுலர் RTA அப்ளிகேஷன் அனுப்பும்போது யூஸ் பண்ணுங்கள் அந்த மெத்தடை. இப்போ வந்து நம்ம இந்த A4 ஷீட்டில் ஜஸ்ட் வந்து நான் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மாடல் ஃபார்ம், பேசிக்காக இருக்க ஒரு மாடல் ஃபார்ம். இந்த மாடல் ஃபார்மை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது கவலை கிடையாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த மனுவை வந்து ஒரு பேசிக்கான ஃபார்மேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதன் மூலயமாக நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இப்போது உங்களுக்கு ஜென்ரலாக கேள்வின்னு சொல்லும்போது எந்த துறைக்கு என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்றது நிறைய டவுட் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ கொடுக்குற இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட். உங்களுக்கு அதில் என்னெல்லாம் எழுத தெரியுமோ அது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அது எழுதி இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நான் இனி வரும் வீடியோக்களில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்பிக்கில் எதெல்லாம் வந்து தேவைப்படும்ன்றதை நான் வந்து அதற்கான வீடியோ போடுறேன். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான RTA அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தும் உங்களுக்கு அதற்கான டாக்குமெண்ட்டுக்கு எதெல்லாம் அதாவது நீங்கள் எதெல்லாம் வந்து கேட்கணும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, அதை பற்றியான கேள்விகளையும் நான் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நான் வந்து தனித்தனி வீடியோவாக அதற்கான ஆன்சர் பண்ணுறேன் RTA. ஸோ இன்றைக்கி இந்த முதற்கட்டமாக ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல
டாப் சைடில் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் விண்ணப்பம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருங்க. ஸோ 2005 கீழ் விண்ணப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து தேதி, எந்த தேதியில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் அனுப்புகிறீங்க, அந்த தேதியை வந்து இங்கே வந்து நீங்கள் குறிப்பிடலாம். ஸோ இதன் மூலயமா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுறீங்கன்றது தெரிய வரும். அதற்கப்புறம் அனுப்புனர். ஸோ அனுப்புனர் இடத்துல உங்களுடைய நேமை வந்து கொடுத்துருங்க. அதாவது நேம் அண்ட் அட்ரஸ் வித் தொலைபேசி எண், ரொம்ப ரொம்ப முக்கியம், தொலைபேசி எண்ணும் கொடுங்க. பிகாஸ் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு தர வேண்டிய அந்த படிவத்தில் மேபி அவங்க உங்களை கால் பண்ணி கேட்கணும்னு நினச்சாலும் அந்த தொலைபேசி எண் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பெறுநர். ஸோ பெறுநர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, அந்த கேள்விகளை எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்க போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பொது தகவல் அதிகாரி, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட, இது வந்து காமனான விஷயம். பொது தகவல் அதிகாரி அப்படின்ற போடுற ஒரு நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெறுநர்லையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஐஓ, இங்கிலீஷில் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ தமிழில் நம்ம பொது தகவல் அதிகாரின்னு கேட்குறோம். அந்த அதிகார டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸை வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கிறோம்? உதாரணத்துக்கு இப்போ S5 காவல் நிலையம் குன்றத்தூர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் காவல் நிலையத்தோட அட்ரஸை வந்து போட்டுருங்க S5. அது என்ன அட்ரஸோ அந்த காவல் நிலையத்தோட அட்ரஸ்ஸு பொது தகவல் அதிகாரின்னு போட்டாலே போதும். அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அந்த அட்ரஸை நீங்கள் தவறுதலாக மாற்றி வேறு ஸ்டேஷன் கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அக்கார்டிங் டு செக்ஷன் 7(1) மூலயமா இந்த பர்டிகுலர் எப்போ நீங்கள் வந்து தவறுதலாக இன்னொரு பிஏஓக்கு அனுப்பிச்சிங்களோ அவங்க வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக 30 நாள் வந்து நமக்கு தேவை ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு அதற்கான பதில் வர்றதுக்கான டைம். இப்போ நீங்கள் தவறுதலாக கொடுத்துருக்கிறதுனால இன்னும் அடிஷ்னலாக ஒரு 5 நாள் அடிஷ்னலாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த நாளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போது 35 நாள் வந்து நீங்கள் உங்களுக்கான ஆன்சருக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பொது தகவல் அதிகாரி யாருன்னே லொக்கேட் பண்ண முடியலன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் நேம் அந்த அட்ரஸை போட்டு பொது தகவல் அதிகாரின்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒவ்வொருத்துக்கும் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் அண்ட் தென் பிஏ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வித பிஏஓட அட்ரஸ் வந்து டீட்டெயில் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அதன் மூலயமாவும் நீங்கள் அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பெறுநருக்கான கரெக்டான அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஐயா, அந்த பர்டிகுலர் அம்மையீர் வணக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த வேர்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பொருள் இம்பார்ட்டன்ட். ஸோ பொருளில் வந்து இதுவும் வந்து நீங்கள் எப்படி ஒரு தலைப்பை காமனாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி காமனாக இந்த பொருளோட இந்த சப்டைட்டிலும் ஈஸியாக கொடுத்துடலாம். அதாவது என்னென்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் சில தகவலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு காமனான டாபிக் தான். ஸோ இதை வந்து பொருளில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் ஹெட்டிங்கும் அந்த பொருளும் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அண்ட் தென் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கேள்வியாக வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்டிங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன மாதிரி இதில் கொஷின்ஸ் கேட்கணும்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தேவை அதோட சர்டிஃபிகேட் காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஒரு நபர், இப்போ உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அதோட நகல் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருந்து. அப்போது நீங்கள் வந்து எனக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட், நான் வந்து பிறந்த இடம் இது, இந்த ஊரில் பிறந்திருக்கேன், இத்தனாம் தேதி பிறந்திருக்கேன், ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டோட நகல் எனக்கு வேணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைனில் கேட்கணும். இப்போ உங்களுக்கு பட்டாவை பற்றி வேணும், ஸோ பட்டாவோட டீட்டெயில்ஸை குறிப்பிட்டு அதற்கான பட்டாவோட சர்டிஃபிகேட் வேணும். சிட்டா வேணும் இல்லை அடங்கல் வேணும்னா அதற்கான டீட்டெயிலை கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் காப்பி வேணும் இங்கிலீஷில். தமிழில் அந்த பர்டிகுலர் ஆர்டரோட இல்லை அந்த பதிவேடோட நகல் வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இது வந்து பேசிக்கான வார்த்தைகள்.
நீங்கள் வந்து நான் இதை ஃபில் பண்ண சில டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு இனி வரும் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு டைப் பண்ணணுன்றது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இந்த வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கலாம். நான் காமிச்சிருக்க இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை உங்களுக்கு எழுத நல்லா தெரியும், இந்த மாதிரி கேள்விகளை கேட்க தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மேலே என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த டாக்குமெண்ட்டோட டாப் சைட் இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் இதுக்கான கட்டணம் வந்து 10 ரூபா, நீதிமன்ற பில்லையை நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 10 ரூபாய்க்கான கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் போஸ்டல் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டல் ஆர்டர் வாங்குறீங்கன்னு சொன்னால், அதற்கான ஆர்டரோட டீட்டெயில்ஸ் இல்லைனா அதோட காப்பியை ஜெராக்ஸ் பண்ணி, இல்லை அது அந்த ஒரிஜினல் அந்த பர்டிகுலர் காப்பியை இதோட பின் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பின் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி அமைச்சிடுங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக். ஸோ இப்போது அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கீழே பதிவேட்டில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துடணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பத்துடன் ரூபாய் 10 நீதிமன்ற கட்டணத்தை இதோடன் இணைத்துள்ளேன் அப்படின்ற மாதிரி, நீதிமன்ற கட்டணமாக இருந்தால் நீதிமன்ற கட்டணத்தை இணைத்துள்ளேன்னு போட்டுருங்க. இல்லை ஐபிஓவாக இருந்தால் அதை வந்து நான் வந்து இணைச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஒரு லைனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எதை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பதிவு செய்யப்பட்ட தபால், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் எனது கீழேயுள்ள முகவரிக்கு தகவலை அனுப்புமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டை போட்டு இங்கே உங்களோட முகவரி கொடுத்துருங்க. உங்களுடைய நேம், உங்களோட ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், அண்ட் தென் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான 30 நாளைக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க நீங்கள் இங்கே கொடுத்துருக்க முகவரிக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இடம், எந்த இடம், எந்த நாள், ஃபைனலாக வந்து நீங்கள் தங்கள் உண்மையுள்ள தேதியுடன் கூடிய உங்கள் கையொப்பம். ஸோ இது வந்து மறக்காமல் கீழே போட்டுருங்க. தேதியுடன் கூடிய சிக்னேச்சரை போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்மேட். இது வந்து நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். ஸோ நான் இதற்கு வந்து இங்கிலீஷ்லேயும் ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை சில பேருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இங்கிலீஷில் நீங்கள் விருப்பப்பட்டு எழுதணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஆர்டி அப்ளிகேஷன்ற டாப்பில் போட்டுருங்க. அண்ட் தென் 2 யாருக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணணும். ஸோ டு த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், எந்த பர்டிகுலர் ஆர்டி ஆஃபீஸ், அந்த அவங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட். ஸோ டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த டேட்டில் நீங்கள் இதை ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ அங்கே நம்ம பொருள் சொன்ன மாதிரி இங்கே சப்ஜெக்ட். ஸோ ரெக்வஸ்ட் டு ஃபர்னிஷ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டர் Section 6(1) of RTI Act 2005 on the following questions by points. ஸோ சார் அப்படின்னு போட்டுட்டு you are requested to furnish following information and documents கொடுத்துருங்க. ஸோ இதற்கப்புறம் உங்களுக்கான அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் காப்பீஸ் வேணுமோ அதோட பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து 500 வார்த்தைகள், தட் இஸ் வந்து 500 வேர்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டில் கேட்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு எதெல்லாம் ரெக்யர்மெண்ட்டோ அது எல்லாமே ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அட் த எண்ட் வந்து இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் ஆஃபீஸ் கைண்ட்லி ஃபார்வர்ட் தீஸ் கன்சர்ன் பப்ளிக் அத்தாரிட்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் அதற்கான டாக்குமெண்ட் இல்லை தவறுதலாக நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, இல்லை அவங்க வந்து வேறு ஒரு பிஏஓக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆஸ் பர் 6 சப்செக்ஷன் 3 மூலயமா அவங்க வந்து அதை அனுப்பணும். அண்ட் தென் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டி அப்ளிகேஷனோட 10 ருபீஸுக்கான ஃபீஸை வந்து இணைத்துள்ளேன். எய்தர் இந்தியன் போஸ்டல் ஆர்டர், இபிஓ, இல்லை பேங்க் டிராஃப்ட், இல்லை செக் நம்பர், செக்காக கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இல்லை எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக யுவர்ஸ் சின்சியர்லி நேம் அண்ட் சிக்னேச்சர் போட்டு உங்களோட போஸ்டல் அட்ரஸ் போட்டுருங்க. ஸோ தட் பிகாஸ் வந்து நம்ம மேலே ஃப்ரம் அட்ரஸ் கொடுக்கல, இங்கே கொடுக்குற போஸ்டல் அட்ரஸ்க்கு உங்களுக்கு அதை ரிவர்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர் 30 days, அதாவது 30 நாளைக்குள்ளே இதற்கான டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நேர்களே. ஸோ இது வந்து நம்ம ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், அதாவது தமிழ்லேயும் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு
இதில் எழுத தெரியும், இதில் என்னெல்லாம் தெரியுன்றதை நீங்கள் எழுதலாம். நான் வேறு சில டாக்குமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதற்கான டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்னொரு கொஷின், இப்போ 30 நாளைக்குள்ளே இதற்கான பதில் வரலைன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக முதல் அப்பீலுக்கு நம்ம போகலாம். ஸோ அதற்கான டாக்குமெண்ட் என்ன, அந்த செகண்ட் அப்பீலுக்கான டாக்குமெண்ட் என்னன்ற அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதற்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அடுத்த